friends, welcome back to Forest Times. Today recipe healthy breakfast. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 3 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பல்லு பூண்டு. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல நல்லா அந்த பட்டர்லயே நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போல chili flakes வந்து சேர்த்துக்கலாம். இதோட இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஜீரகத்தூள். இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெட் கலர் கேப்சிகம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து எந்த கலர் கேப்சிகம் வச்சுருக்கீங்களோ அது வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் கேப்சிகமும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேப்சிகமையும் வெங்காயத்தையும் ஒரு ஓரமாக ஒரு பேன்லேயே வச்சுட்டு நான் வந்து ஒரு தக்காளி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, கேரட், கேபேஜ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பீன்ஸும் ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் மேலாப்பில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகையும் மேலாப்பில் வந்து க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து வேகட்டும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை வந்து பரட்டி போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 முட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாமே உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து மேலாப்பில் சேர்த்துக்கலாம். இதோட சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நார்மல் சீஸ் வந்து நீங்கள் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மொஜரல்லா சீஸ் கூட இந்த மாதிரி துருவி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து மொஜரல்லா சீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சீஸ் எல்லாமே சேர்த்த பிறகு இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சம் மிளகையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சீஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. முட்டையுமே ஒரு ஹாஃப் பாயில் அளவுக்கு வெந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு முட்டை வந்து நல்லா வேகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு